வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய தென்னக காசி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ தட்சிண காசி காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலுடைய பெருமைகளையும் இந்த கோயிலுடைய வரலாறையும் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அதியமான் கோட்டை என்ற பகுதியில் அமைஞ்சிருக்குது. கோயிலுடைய திறக்கும் நேரம் மற்றும் மூடும் நேரம் வந்து பாருங்கள். இந்த கோயில் வந்து காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரையும், மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையும் கோயிலுடைய தரிசன நேரமாக இருக்குது. இந்த தட்சிணகாசி காலபைரவர் கோயிலில் ஒவ்வொரு பூஜை முறைக்கும் எவ்வளோ கட்டணன்றதை வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் ஜென்ரல் தரிசன வரிசையும் இருக்குது, கட்டண தரிசன வரிசையும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கோயிலுடைய பிரகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோயிலோட பிரகாரம். இதில் பாருங்கள், கோவிலுடைய நடை திறக்கும் நேரம், அடைக்கும் நேரம், தினசரி கால பூஜைகள் எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு தடவை உஷா கால பூஜை, காலசந்தி பூஜை, உச்சிகால பூஜை, சாராயச பூஜை, இந்த மாதிரி நிறைய பூஜை முறைகள் வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயிலினுடைய பேக் சைடு இது, அதாவது மூல விக்கிரகத்தினுடைய பேக் சைடு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த கோயில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் அரசரால் கட்டப்பட்டது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு காலபைரவருடைய கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி மூலவர் வந்து காட்சியளிக்கிறாரு. இந்த கோயில் காலபைரவருக்கான குருதி பூஜை அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயில் காலபைரவருக்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியாவின் 2வது கோயில். அதனாலேயே இது தென்னக காசி என்று அழைக்கப்படுகிறது. முதல் கோயில் வாரணாசியில் இருக்கிறது. இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் வருது. இந்த கோயில் சார்பாக நிறைய நலத்திட்டங்களை வந்து பார்த்தோன்னா இந்து சமய அறநிலைத்துறை செஞ்சுருக்கிறாங்க. அதில் குடிநீர் வசதி, தங்கும் அறைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபா மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்தர்கள் தங்கும் அறைகள், தங்கும் விடுதிகள் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடிய விரைவிலே வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் வந்து பாருங்கள் கோயிலுடைய முன்பக்க நிலை. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காவல் தெய்வமான நாய் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான கோயில் ஒன்று இருக்குது. இந்த இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை வளர்பிறை அஷ்டமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வழிபாடுகள் மற்றும் அந்த நடையை வந்து பார்த்திங்கன்னா 18 முறை சுற்றுவாங்க. அது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்குது. காலபைரவர் இன்றைக்கி நம்ம உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தட்சிண காசி காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியினுடைய மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இந்த கோயிலில் நம்மக்கிட்ட இந்த கோயிலினுடைய அறங்காவலர் திரு காளியப்பன் அவர்களும், இந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் மற்றும் குருக்கள் அவர்கள் கிருபாகரன் அவர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய முழு விவரங்களையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. இது நீங்கள் நம பார்வதி வரதே அரஹர மகாதேவா. சொல்லுங்க. வணக்கம். கோயிலுடைய ஸ்தல வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. திருக்கோவில் அர்ச்சகர் ரா கிருபாகரன் குருக்கள், தருமபுரி மாவட்டம், தருமபுரி வட்டம், நல்லம்பள்ளி வட்டம், அதியமான் கோட்டையில் வீட்டிற்கும் 1200 வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு தட்சிணகாசி காலபைரவ சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் செவி வழித்தகவலாக கூறப்படுவது என்னென்றால் 9ஆம் நூற்றாண்டு அதியமான் மன்னரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டதாக தல வரலாறு. காலபைரவருக்கென்று தனித்திருக்கோவில் இந்தியாவிலே 2 இடம் மட்டும்தான். முதல் இடம் வாரணாசி, அதுக்கு அடுத்தபடியாக தட்சிணகாசி. மற்ற எல்லா கோவில்லையும் காலபைரவர் இருப்பார். கோவிலில் ஒரு பாகமாக இருப்பார், ஈசான மொழியில் இருப்பார். தனியாக தனி எங்கேயுமே இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான இடம் தாடிக்கொம்பு, ஆரகலூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதில் பெருமாள் இடத்துலையும் சிவன் இடத்துலையும் இருப்பார். இந்த திருக்கோவில் என்ன விசேஷம்னா வேறு எந்த சுவாமியும் இருக்க மாட்டார். ஒரு கோவில்லாம் விநாயகர் இருக்கும், விநாயகர் கூட அந்த கோவில் இருக்க மாட்டார். எல்லாம் ஆதி அந்தம் பரம் பொருள் எல்லாமே பைரவர். அதுதான் அந்த கோவில் சிறப்பு. இதே போல் எங்கே இருக்குன்னா வாரணாசிலையும் எந்த சுவாமியும் இல்லை, பைரவர் மட்டும்தான் தனி திருத்தமாகும். அதனால தான் அதியமான் கோட்டையில் இருக்கிற காலபைரவர் காசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காலபைரவர் என்று சொல்லப்படுது. இந்த கோவில் வரலாறில் செவி வழி தகவலாக எனக்கு கேட்குறதுன்னா 9ஆம் நூற்றாண்டில் அதியமான் மன்னர் காலத்தில் ராஜாங்கத்தில் ஏற்ற இடையூறுகளால் அவர் சில சங்கடங்கள் ஏற்பட்ட போது ஆஸ்தான ஜோதிடர்கள் நீங்கள் வாரணாசி சென்று பூஜை செய்து அங்கேருந்து சிலை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்தாபித்தீங்கன்னா
அரசாங்கத்தில் இருக்கிற இடையூறுகள்லாம் நீங்கும் சொன்னாங்க. அதற்கிணங்க அதியமான் ராஜா வாரணாசி சென்று அங்கிருந்து திருவுருவச் சிலை எடுத்து வந்து இங்கே ஸ்தாபிதம் செய்ததாக செவி வழித்தவளாக தல வரலாறு நடந்து கொண்டிருக்கு. அதுமாதிரி விசேஷமான திருக்கோவில் இந்த திருக்கோவில். இப்போ இங்கே விசேஷமான பூஜை முறைகள்லாம் என்ன? இந்த கோவிலில் வந்து தினசரி 6 கால பூஜை நடக்குது. காலையில் பிராத்த காலம் 6 மணிக்கு கோவில் திறந்ததோ பிராத காலம் 6 மணிக்கு பூஜை. அப்புறம் விசேஷந்தி பிராதசந்தி என்று சொல்லக்கூடிய 8:30 மணிக்கு பூஜை. அப்புறம் ராகுகால பூஜை. அப்புறம் உச்சிக்கால பூஜை 12 மணிக்கு. இது 6 டைமும் நைவேத்தியம் வைக்கணும். நைவேத்தியம் வச்சு படைப்பாங்க. 6 கால பூஜையும். உச்சிக்கால பூஜை. அதுக்கப்புறம் சாயரட்சை 4:30 மணிக்கு ஒரு பூஜை. அப்புறம் 7:30 மணிக்கு ஒரு பூஜை. 6 கால பூஜை இந்த கோயிலில் 6 கால பூஜை நடக்குது. திருக்கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. இது இல்லாமல் ராகு காலத்தை திறந்துருப்பாங்க. மற்ற நாள் ராகு காலத்தை கம்பல்சரி திறந்துருக்கும். ராகு கால பூஜைக்கு வந்து திறந்துருக்கும். இந்த கோவிலில் விசேஷமான பூஜை என்னென்னா தினசரி பூஜை ராகுகால பூஜை, வாரத்தில் விசேஷமான பூஜை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, மாதத்தில் மிக விசேஷமான பூஜைகள் அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி சிறப்பு விசேஷம். இந்த கோவிலியான விசேஷமான பூஜை என்ன நடக்குதுன்னா தேய்பிறை அஷ்டமியில் இங்கே ரொம்ப விசேஷம். அந்த தேய்பிறை அஷ்டமி காலத்தில் தான் இங்கே நிறைய பேர் வந்து பிரார்த்தனைகள் வந்து செய்வாங்க. தேய்பிறை அஷ்டமி காலையில் 6 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோ என்று சொல்லக்கூடிய பசுமாடு பூஜை, அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரை பூஜை நடைபெற்று சுவாமி திருத்தெரியிலே பவனி வந்து திருக்கோயில் வலம் வந்து மூலவருக்கு 64 வகையான அபிஷேகம் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். அதே மாதிரி இரவு தேய்பிறை அஷ்டமி இரவு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற யாகம் தான் அந்த யாகம். தேய்பிறை அஷ்டமி இரவு சத்ரு சம்மார குருதி பூஜை. இந்த சத்ரு சம்மார குருதி பூஜை என்பது 64 பைரவருக்கும் 64 யோகினி சக்திகளுக்கும் பூஜை செய்து வரமிளகாய் 1008 கிலோ வரமிளகாய் 108 கிலோ மிளகு கொண்டு வேப்பனை கொண்டு செய்யக்கூடிய யாகம் இந்த சத்ரு சம்மார குருதி யாகம். இந்த சத்ரு சம்மார குருதி யாகத்தின் பலன் என்னென்னா கண் திருஷ்டி, ஓமல், பில்லி, சூன்யம், காத்து கருப்பு இந்த தோஷங்களை வேர்த்தி ஆகணும் சம்பிரதாயம். அதுக்குறங்க அந்த யாக பூஜைக்கு தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லா மாநிலங்கள்லேருந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம கோயிலுக்கு குறித்துறாங்க. இந்த கோவிலில் வாரணாசியில் இருக்கிற காலபைரவர் முக்தி சேத்திரம், இங்கே அதியமான்கோட்டையில் இருக்கிற காலபைரவர் பரிகார சேத்திரம். இங்கே கோவில்னா பரிகார கோவில். இந்த கோவிலில் 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிறை அஷ்டமி ராகுகால வேளையிலே தீபமேற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது சம்பிரதாயம். என்ன சம்பிரதாயம்னா இந்த தீப வழிபாடும் கோவில் சுற்றுறது தான் இந்த கோயிலில் விசேஷமான வழிபாடு. 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிறை அஷ்டமி தேங்காயில் தீபமேற்றி மஞ்சக்கொம்பு மாலை சாற்றினால் திருமணம் கைகூடும். 12 வாரம் தேங்காயில் விளக்கேற்றி முந்திரி மாலை சாற்றி வில்வ மாலை சாற்றி பூஜை செய்தால் சந்தான பாக்கியம், குல வம்சம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிறை அஷ்டமி பூசணியில் தீபமேற்றி எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் கண் திருஷ்டி, ஓமல், எதிரிகள், வம்பு வழக்குகள் நிவர்த்தியாகி வழக்கில் வெற்றி பெறலாம். இந்த மாதிரி பரிகார சேத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரம். நம்ம பரிகாரமான சேத்திரம் இந்த கோவில் மிக விசேஷமானது. இந்த கோவிலில் மிக விசேஷமான என்னென்னா ஒரு கோவில்னால் கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் இருக்கும். இந்த கோவிலில் கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், அந்தரால மண்டபம், மகாமண்டபம், அலங்கார மண்டபம் இருக்கும். இந்த கோவிலில் உள்ள நுழையும் போது மேற்கூரையில் 9 நவக்கிரக சக்கரங்கள் இருக்குது. அந்த நவக்கிரக சக்கரத்தின் வழியாக வந்து போனால் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தியாகும். இதெல்லாம் ஏன்னா அதியமான் ராஜா அவருக்கோசரம் அவர் பரிகாரத்துக்கோசரம் பண்ணி வச்சார். மக்கள் நல்லா இருக்கணுன்றது பண்ணி வச்சது. 9 நவக்கிரக சக்கரங்களுக்கு அந்த சக்கரத்தின் வழியாக நவக்கிரக சக்கரத்தின் வழியாக வந்தாவே நம்ம இருக்கிற நவக்கிரக தோஷங்கள், ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகும். 9 நவக்கிரகங்களும் 12 ராசிகளும் இந்த திருக்கோவில் மகாமண்டபத்து மேற்கூரையில் செப்பு தகிட்டினால் பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து போனாக நம்மளுக்கு இந்த நவக்கிரக தோஷம், ஜாதக தோஷம் நிவர்த்தியாகும். அப்போ விசேஷமான க்ஷேத்திரம் தான் இந்த காலபைரவர் கோவில் க்ஷேத்திரம். இங்கே வந்து மகாவீரர் சிலை மட்டும் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன? அதான் ஒரு சைவம் வைணவம் என்று இருக்கும்போது பைரவருக்கு மட்டும் தான் சைவனத்திலும் இடம் இருக்குது, வைணவத்திலும் இடம் இருக்குது. அது உதாரணமாக நம்ம தாடிக்கொம்பு பெருமாள் கோயிலில் காலபைரவர் இருப்பார். தாடிக்கொம்பு பெருமாள் காலபைரவர் இருப்பார். நிறைய பெருமாள் கோயிலும் பைரவர் இருப்பார். அது மாதிரி ஜைனர்கள் வந்து வழிபாடு செய்திருக்காங்க காலபைரவர். ஜைன மதத்திலும் பைரவருக்கு வழிபாடு முறைகள் உண்டு. ஜைனர் வழிபாடு செய்தால் இங்கே மகாவீர். இவர் பேர் 63வது தீர்த்தங்கரர் பாசுபநாதேஸ்வரர், பாசுபநாதர்.
இவர் பேர் வந்து 63வது தீர்த்தங்கரர் பாசுபநாதர் அவர் பேர். அதை குரு பாரம்பரிய மகாவீரர் இல்லை, குரு பாரம்பரிய மாணவர் அவரும் இங்கே வந்து வழிபாடு செய்திருக்காங்க. அதுக்கு இணங்க தான் அந்த சிலை அங்கே இருக்குது. கூட்டெல்லாம் வந்து மாட்டிருக்கிறத பார்த்தோம். மக்களோட நம்பிக்கை என்னென்னா, இந்த கோவிலில் அந்த தல விருட்சத்தில் வந்து பூட்டு போட்டால் எதிரிகள் வாய் சொன்ன பேச்சு இந்த தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகுன்றதுக்கோசரம் வச்சுருக்காங்க. நம்ம சண்டை வர பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு விட்டு பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வாள் பக்கத்தில் வச்சிருக்காங்க. இந்த காலபைரருக்கு திரிசூலம் மட்டும்தான் ஆயுதம். இந்த கோவிலில் அவர் அதியமான் ராஜாவுக்கு இங்கே காலபைரவர் வச்ச வட்டிக்கு தான் அவர் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆச்சு. அதனால் அவர் எப்பயுமே போருக்கு போகும்போது வாள் இங்கே வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி இந்த கோட்டையின் சாவி அவர்கிட்ட இருக்கும். அந்த ஞாபகார்த்தமாகத்தான் இன்று அளவிலும் இந்த திருக்கோவிலில் வாள் இருக்குது. காலபைரருக்கு வாள் இல்லை. இது அதியமான் சின்னத்தோட அடையாளமாக இங்கே வாள் வைக்குது. பைரவருக்கு வாள் இல்லை, திரிசூலம் மட்டும்தான். அதியமான் ராஜா வச்சு வணங்கி வச்சதால் அதுக்கு என்னங்க இன்றைக்கி அந்த காலகாலமாக இந்த கோவிலில் வாள் வச்சு அதியமான் ஞாபகமாக அவர் வழிபாட்ட கோவில் இருந்ததால் வாள் வைத்து பூஜை செய்கிறாங்க. விக்கிரகம் வந்து காசிலிருந்து எடுத்து வந்ததா கேள்விப்பட்டேன். ஆமாம், உண்மை. ருத்ராட்சிகளும் காசிலிருந்து எடுத்து. ருத்ராட்சம் இப்போ வைச்சது, இப்போ 20 வருஷ காலமாக காசிலேருந்து தான் வந்தது. ருத்ராட்சம் காசிலேருந்து வந்தது. இந்த கோவிலின் கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் 1,14,000 ருத்ராட்சத்தால் மண்டபமாக குறையில் மேய்ந்திருக்கு. அந்த குருதி பூஜை செய்யும் பொழுது மக்கள் யார் வேணா கலந்துக்கலாம். எல்லாருமே அதுக்கு தான் வராங்க, கூட்டமே வரது கோவிலுக்கு. அஷ்டமி பூஜைன்றது ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை, அந்த சத்ரு சம்ஹார குருதி தீர்த்தம். குருதி என்றால் ரத்தம். ரத்தத்தின் வந்து சைவத்தில் ரத்தத்தை சாமி கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து சைவ பூஜைங்க. அதனால் குங்குமத்தை கரைச்சி ரத்தமாக பாவிச்சு சுவாமிக்கு பலி கொடுக்குறோம். பூசணிக்காய் வெட்டி பலி கொடுக்குறோம். அந்த தீர்த்தத்தில் 64 பைரவருக்கும் 64 பைரவின் மனைவி யோகி சக்திக்கு கொடுக்குறோம். அந்த தீர்த்தம் நம்ம வீட்டில் பட்டாவே கந்திருஷ்டி, ஓமல், பில்லி சூனி நிவர்த்தி ஆகுன்றது சம்பிரதாயம். அது கண்ணுக்கிணங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால தான் அந்த தீர்த்தத்துக்கு நிறைய மகத்துவமாக நிறைய பேர் அந்த நின்று அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்க. கோயிலுக்கு வரும்போது நாங்கள் அந்த தேங்காய் தீபம் பூசணிக்காய் தீபத்தை பற்றி பார்த்தோம். அந்த தேங்காய் தீபம் பூசணி தீபம் தனித்து விளக்கங்கள் என்ன? அதான் இப்போ சொன்னேன். 12 வாரம் தேங்காயில் தீபம் ஏற்றினா 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 3 தேய்பிரை அஷ்டமி தேங்காயில் விளக்கேற்றி எலுமிச்சம் வில்ல மாலை, அரளை மாலை, மஞ்சள் மாலை சாத்தினால் திருமணம் கைகூடும். தேங்காயில் விளக்கேற்றி முந்திரி மாலை சாத்தி 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிரை அஷ்டமி பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 3 தேய்பிரை அஷ்டமி பூசணிக்காயில் விளக்கேற்றி எலுமிச்சம்பழம் மலை சாத்தினால் வழக்கு விடைபெற்று வழக்கில் ஜெயம் பெறும். கண் திருஷ்டி ஓமல், கெட்ட கிரகங்கள் பில்லி சூனியாகவும் நிவர்த்தி ஆகும். அதான் இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து பார்த்தோன்னா, ஒன்று கடலில் மாட்டிக்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு சாபத்தில் அவதிப்படுறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க குழந்தையின்மைன்ற. அதான் குழந்தையின்மைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. மற்றது ரெண்டுத்துக்கும் சொல்லுங்க. இங்கே கடல்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு பௌர்ணமி நாளில் இங்கே சொர்ணா கிருஷ்ண லக்ஷ்மி பூஜை ஒன்று பண்ணுவாங்க. பௌர்ணமி நாள், அந்த பௌர்ணமி நாள் 108 உருவா காயின் இல்லை 108 வெள்ளிக்காயின் இதை நம்ம கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்துட்டு அந்த காசு எடுத்து போய் நம்ம வீட்டில் வச்சோம்னா லக்ஷ்மி குபேர சம்பத்தமாக இருக்கும். இது கண் கூட நடக்கிறது உண்மை. அதுமாதிரி பித்ருதோஷம் முக்கியமானது. எங்கே போனாலும் பித்ருக்கள் தோஷம் எதுக்கு வருதுன்னா, அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்க்காம செய்ய போகிற நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாமல் அப்புறமா அதை விட்டுறதால தான் பித்ருதோஷம். உயிரோடு இருக்கும்போது நம்ம எதுவும் பார்க்குறதில்ல, அவங்கள கவனிக்கிறதில்ல, விட்டுறாங்க. அது கர்மாவாக மாறி நம்ம பசங்க வழியில் வந்துடுது. அதுதான் பித்ருதோஷம். முதல்ல பித்ருதோஷம் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். வந்தால் பரிகாரம் 2வது. அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கிரியெல்லாம் ஒழுங்காக பண்ணாவே பித்ருதோஷம் வராது. இதுதான் உண்மை. முன்னோர்களை யாரும் பார்த்துக்கிறதில்ல. அதோட பலன் தான் பாவ பலன் தான் பித்ருதோஷம். பித்ருதோஷம்ன்ட்டு ஒரே கட்டத்தில் சொல்லி அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கிறது பரிகாரம் அதல்ல. முதல்ல முன்னோர்களை பார்த்துக்கணும். முன்னோர்களோட சாபம் வாங்கக்கூடாது. அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்துக்கணும். அவங்ககிட்ட சாபம் வாங்கக்கூடாது. அவங்கள நல்ல நல்ல வார்த்தைகள் வாங்கணும். அதுதான் முதல் பித்ருதோஷ பரிகாரம். இந்த கோவிலில் பித்ருதோஷத்துக்கு என்ன பரிகாரம்னா, அமாவாசை நாளில் இங்கே வந்து பூஜை செய்து இந்த பித்ருக்கள் வழிபாடு இங்கே தீபம் ஏற்றுவாங்க. நாய் வாகனத்துக்கிட்ட தீபம் ஏற்றி பித்ருக்கள் நினச்சி எள்ளு அரிசி மாவு வச்சு பூஜை பண்ணோம்னா பித்ருக்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும். சரிங்க. இந்த லக்ஷ்மி பூஜை சொன்னீங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்குதா? பௌர்ணமி நாளில் ராகு காலத்தில். ராகு காலத்தில் எல்லாமே ராகு காலத்தில். எல்லாம் ராகு காலத்தில் தான். சரிங்க. ஏன்னா இங்கே வந்து பைரவர் ராகுவோட அம்சமாக இடுப்பில் பாம்பு இருக்கும். ராகுவோட அம்சமாக ஒரு போர்டு ஒன்று பார்த்துங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்தந்த இடத்த பார்த்து கும்பிடணும் ஒன்று, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான் சொன்னேன். இந்த கோயிலில் வந்து மகாமட்டத்தில் 9 ராசிகள், 9 கோள்கள், 12 ராசிகள் இருக்குது. அதே போல் தான் பைரவர் உடம்பில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோளும் அவருக்குள் அடக்கும். மேச ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடக ராசி, அப்படி 12 ராசியும் அவர் உடம்பில் அடக்கும்.
அந்தந்த ராசிகள் அதை மட்டும்தான் பார்க்கணும்ல, அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா கும்பிட்டா போதும்னா திருமேனியும் பார்க்கணும் பைரவரை. சரி. இப்போ மீனராசி பாதம் தெரியல சாமி, பாதம் பார்க்காம இல்லை அங்கே தெரியல, அந்த மீனராசி பாதத்தை தான் விளக்கு இருக்கும், ஆனால் சரியா தெரியாது. அப்படி பாதம் நினச்சிட்டா போதும். சரிங்க. இந்த அபிஷேகத்துக்கான வழிமுறைகள்லாம் என்னங்க? அபிஷேகம் மக்கள் பண்ண வராங்கன்னா அவங்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும்? அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா திருக்கோவில் கட்டணம் ரசீது இருக்குது. சரி. அந்த ரசீது 250 ரூபா டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் வாங்கிக்கணும். சரி. அபிஷேக டிக்கெட் வாங்கிக்கணும். அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்தால் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க ஐயா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் வருது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இந்த கோயிலுக்கு செய்த விசேஷமான பணிகள் என்னென்னங்க ஐயா? எல்லா பணியும் இந்து சமயத்தையும் பண்ணியிருக்கு. மகாமண்டபம் கட்டியிருக்கு, கோயில் இருக்குது, எல்லாமே பண்ணியிருக்கு. சரிங்க. இங்கே பக்தர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாமே குடிநீர் வசதி, குடிநீர் வசதி, கழிவு கழிவு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது தனித்துவமான கோயில் இதுதான். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பிரபலம் ஆகணுன்றது தான் எல்லா ஆன்மீகவாதிகளோட நோக்கமாகவும் இருக்கும். இந்த நோக்கத்திற்காக வரக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நீங்கள் வந்து ரொம்ப உதவி பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களுக்கு பேட்டி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ரக்தஜ்வாலஜராதரம் ஷடிதரம் ரக்தாங்கதேஜோமயம் அஸ்தே சூலஹ பாலபாசரமர்ஹம் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் ஷுணவாஹனம் துணைனம் ஆனந்தகோலாகலம் வந்தே சர்வபூதபிசாசநாதவடகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம் காலபைரவம். மேலே பாருங்கள், ஃபுல்லாக ருத்ராட்சினாலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஆச்சு சார், ஆச்சு. தேய்பிரை அஷ்டமி நாட்களில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாகம் நடக்கும். இந்த யாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கலந்துக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சாபங்களும் நீங்கி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கையாக இருக்குது. இந்த இடத்துல குருதி பூஜை நடக்கும். அதுதான் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. 12 வாரங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் மற்றும் பூசணிக்காய் உள்ள தீபங்களை வைக்கிறாங்க. இந்த தீபங்களை வைக்கும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் சிறப்படையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த தீபங்கள் ஏற்றதுக்கு அப்புறமா இந்த கோயிலை 18 முறை வலம் வர்றாங்க. வலம் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறாங்க. அந்த 6 கால பூஜைக்கான விவரங்கள் வந்து இந்த பலகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக நண்பர்களே, தென்னக காசி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ தட்சிணகாசி காலபைரவர் கோயிலை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த ஆன்மீக பதிவில் ஒரு சிறப்பான கோயிலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.